நான் வாங்கணும்னு நினைச்ச வீட்டுல வந்து ஆளுங்க வந்து வாடகைக்கு இருக்காங்க. நான் வந்து வாடகைக்கு தான் விட போறேன். நான் எப்ப இருந்து அந்த சேவா காசு நான் வாங்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுமதலா நாராயணசாமி. வாடகைக்கு விடப்பட்ட அசையாத சொத்துக்களை நீங்க வாங்கும் பொழுது, இப்ப வந்து உதாரணத்துக்கு வீடு வச்சுக்குவோம். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வந்து வாடகைக்கு ஆள் இருக்காங்க. நீங்க வந்து அந்த வீட்டுக்கு குடி போக போறதில்ல. அந்த வாடகைக்கு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்க வந்து வாடகைக்கு விட போறீங்க அந்த வீட. அப்படின்ற பட்சத்துல நீங்க வீடு வாங்கும் பொழுது, நீங்க வந்து மொத அந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்றப்ப, அதாவது வீடு வாங்கும் விற்கும் ஒப்பந்தத்தை வந்து நீங்க கையொப்பம் விடும் பொழுது 10% வந்து வீடுக்கு காசு கட்டியிருப்பீங்க, டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அப்பயே வந்து நீங்க சேவை காசு எடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. நீங்க வந்து அந்த வீட்டோட முழு தொகைய, அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடு 5,00,000 வள்ளிக்கு நீங்க வீடு வாங்குறீங்கன்னா 10% கட்டியிருப்பீங்க, 50,000 வள்ளி. மேற்கொண்டு இந்த 4,00,000 வள்ளி நீங்க கட்டி முடிச்ச பிற்பாடு தான் நீங்க அந்த வீட்டு உரிமையாளரா ஆக முடியும். சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதற்கு பிறகுதான் வந்து நீங்க வந்து இந்த சேவா காசு வந்து நீங்க வாங்க முடியும். எப்ப வந்து அந்த வீடு உங்களுக்கு உரிமையாக வருகின்றதோ, உங்களுக்கு அந்த சாவி கிடைக்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்னா, முக்கியமாக வந்து அந்த வீடு வித்தார் இல்லையா? அவர்கிட்ட வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அந்த சேவாய்க்கு இருக்கிறவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க. 2 மாசம் செக்யூரிட்டி டெபாசிட்னா 2 மாசம் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க அவர்கிட்ட வாங்கிடணும். 1. 2வது வந்து யூட்டிலிட்டி டெபாசிட் வாங்கியிருந்தாருன்னா, அதாவது இந்த கரண்ட் காசு, தண்ணி காசுக்கு தனியா டெபாசிட் வாங்கியிருந்தாருன்னா அந்த டெபாசிட்டை நீங்க வாங்கிடணும். 3வது சேவா காசு. நீங்க வந்து அந்த சாவி கிடைக்கும் பொழுது அந்த மாசத்துக்குள்ள அந்த சேவா காசு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அது ப்ரோரேட் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றோமே, நீங்க வந்து ஒரு 15ஆம் தேதி போல உங்களுக்கு சாவி கிடைக்குதுன்னா 1/2 மாச சேவை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதே நீங்க கணக்கு பண்ணி அந்த சேவா காசு நீங்க வாங்கிடுங்க. எல்லா பில்லும் கட்டியிருக்கா செக் பண்ணுங்க. கரண்ட் காசு, தண்ணி காசு, இன்டாவர்ட்டர், மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டியிருக்காங்களா பாருங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும் அந்த சேவாய்க்கு இருக்கிறவங்கள்ட்ட. அதாவது அந்த சாவி கிடைக்கிற நாள்ல இருந்து அந்த பழைய ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த வீட்டு ஓனர் வந்து இனிமேல் வந்து அந்த ஓனர் கிடையாது, அந்த வீட்டு ஓனர் கிடையாது. இனிமேல் வந்து நீங்க தான் வாங்கினவங்க தான் வீட்டு ஓனரு. இனிமேல் வந்து மாதம் வருகின்ற அந்த சேவா காசு வந்து இந்த புது ஓனருக்கு காசு கட்டணும் அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இதெல்லாமே நீ வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இதை பற்றி சிந்திக்கலாம். செய்யப்படுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.